ஸ்பைசியான நண்டு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா வதங்கணும், லைக் பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கேற்ப அண்ட் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண மிளகு ஜீரகம் பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு நண்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரகம் மிளகு தான். நல்ல காரம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிங்கன்னா நல்லா அந்த சாறு நமக்கு நண்டில் நல்லா சார்ந்திருக்கும். 1 கேஜி நண்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நண்டு வேகிறதுக்கு நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். இந்த 30 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும் நண்டை. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம நண்டை நல்லா மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் மிளகு ஜீரகத்தூளை போடுறேன். போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகு ஜீரகம், கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி ஒரு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம்னா நமக்கு நண்டு வறுவல் ரெடி. சூப்பரான ஸ்பைசியான நண்டு வறுவல் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டோம்னா